அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 4, 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அத்வானிக்கு பாரத ரத்னா உணர்ச்சி மிகுந்த தருணம்னு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி, வயது 96, நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது சனிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. பிரதமரின் அறிவிப்பை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், எல்.கே. அத்வானிக்கு பாரத ரத்னா விருது வழங்குவதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மகிழ்ச்சி அடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி சண்டே, திருக்குறள் இருக்காது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்த்துருவோம். இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நியூஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம். ஆர்டிஐயின் கீழ் ஊழல் விசாரணை தகவல்களை சிபிஐ அளிக்க வேண்டும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பதற்றத்திற்குரிய வழக்கு விசாரணைகளை தவிர பிற ஊழல் மற்றும் மனித உரிமைகள் மீறல் குறித்த விசாரணை தகவல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில், அதாவது ஆர்டிஐயின் கீழ் சிபிஐ அளிக்க வேண்டும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஆர்டிஐ எந்த இயர் நிறுவப்பட்டது, எந்த டேட்டில் நிறுவப்பட்டது, எந்த மாதம், அதாவது இயர், மந்த்து, டேட்டு, எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான், இந்திய நீர்மூழ்கி கப்பல் இலங்கைக்கு பயணம் தெரிவிச்சிருக்காங்க. இந்திய நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் கரஞ்ச் 2 நாள் பயணமாக இலங்கை வந்தடைந்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கப்பல் பேரெலாம் அப்பப்போ பார்த்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் எது நீர்மூழ்கி கப்பல், இதில் எது சாதா கப்பல் அப்படின்ற மாதிரி கொடுத்து கீழே பேர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இன்டர்லேட் பண்ணி படிச்சுக்கிறப்போ மறக்காது. ஸோ இன்றைக்கி நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுவரவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுவரவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸஸ் சந்திப்போம். தேங்க்யூ.